வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் சிலரை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் அறைக்குள் நுழைந்தாலே ஒரு விதமான நேர்மறை ஆற்றல் வீசும். அவர்கள் அழகாக இல்லாவிட்டாலும், அதிகம் பேசவில்லை என்றாலும், எல்லோரும் அவர்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். எதனால் இது நடக்கிறது? அதே சமயம் நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் ஏன் சில மனிதர்கள் உங்களை மதிக்க மறுக்கிறார்கள்? நீங்கள் ஒரு காந்தத்தைப் போல மற்றவர்களை கவர வேண்டுமா? உங்களை வெறுப்பவர்கள் கூட உங்களை தேடி வந்து பேச வேண்டுமா? இதற்கு உங்கள் பேச்சோ உங்களது உடையோ காரணம் அல்ல. உங்கள் அணுக்களுக்குள் இருக்கும் ஒரு குவாண்டம் ரகசியம்தான் காரணமாக இருக்கும். அந்த ரகசியத்தை இன்று நான் உங்களுக்கு திறந்து காட்டப் போகிறேன். வீடியோவை முழுமையாக கவனமாக கேளுங்கள். வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளது. இன்று நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு மற்றவர்களை கவர முயற்சி செய்வதுதான். நீங்கள் எவ்வளவு ஒருவரை கவர முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு அவர்களிடமிருந்து நீங்கள் தள்ளி போகிறீர்கள். மற்றவர்களின் பாராட்டுக்காக ஏங்குவது என்பது ஒரு பிச்சை எடுக்கும் நிலையை போன்றது. நீங்கள் மற்றவர்களிடம் அன்பையும் மரியாதையையும் பிச்சை எடுக்கும்போது உங்கள் குவாண்டம் அதிர்வு மிக கீழிறங்கி விடுகிறது. ஒரு பலவீனமான அதிர்வு யாரையும் ஈர்க்காது, நிச்சயமாக ஈர்க்காது. உங்களை நீங்களே பிடிக்காத போது, உங்களையே பிடிக்காத போது மற்றவர்களுக்கு உங்களை எப்படி பிடிக்கும்? பலர் தங்களை பற்றியே தாழ்வாக நினைத்து கொண்டு மற்றவர்களை தங்களை புகழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி நாம் நினைக்கக்கூடாது. இது ஒருபோதும் நடக்காது. நீங்கள் ஒருவரை பார்த்ததும் அவர் என்னை மதிக்க மாட்டாரோ என்று பயப்படும் போதே அந்த பயம் ஒரு அலை நீளமாக அவர்களிடம் சென்று சேர்ந்து விடுகிறது. அவர் அறியாமலேயே உங்களை ஒதுக்க தொடங்கி விடுவார். உங்கள் பயம்தான் உங்களுக்கு எதிரானவர்களை உருவாக்குகிறது. குவாண்டம் இயற்பியலில் என்டாங்கிள்மெண்ட் என்ற ஒரு அற்புதமான உண்மை இருக்கிறது. இரண்டு துகள்கள் இணைக்கப்பட்டால் அவை எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஒன்றையொன்று பாதிக்கும். அதே போலத்தான் மனிதர்களும். உங்கள் மனதில் ஒருவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதே எண்ணம் அவருக்கும் ஒரு செய்தியாக போய்விடும். நீங்கள் ஒருவரை துறந்து உங்கள் மீது மட்டும் கவனத்தை செலுத்த தொடங்கும் போது உங்கள் ஈர்ப்பு விசை பல மடங்கு அதிகரிக்கிறது. நீங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் உங்களுக்குள் ஒரு முழுமையோடு இருக்கும்போது உங்கள் குவாண்டம் புலம் ஒரு மிகப்பெரிய காந்தமாக மாறுகிறது. அப்போது நீங்கள் தேடிச் சென்ற மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள். இது மாயாஜாலம் அல்ல. உங்கள் ஆற்றல் சீராகும் போது நடக்கும் ஒரு இயல்பான மாற்றம், இயற்கையின் மாற்றம். குளிர்ச்சியான நீர் எப்படி தாகம் உள்ளவர்களை இழுக்கிறதோ அப்படித்தான் உங்கள் அமைதியான மற்றும் தெளிவான மனம் மற்றவர்களை வசீகரிக்கும். இந்த வசீகரத்தை பெற உங்களுக்கு தேவைப்படுவது அமைதி. அந்த மௌனம் என்பது ஒரு மிகப்பெரிய அதிகாரம். அதிகம் பேசுபவர்கள் தங்கள் ரகசியத்தையும் சக்தியையும் இழக்கிறார்கள். ஆனால் மௌனமாக இருப்பவர்கள் ஒரு மர்மமான ஈர்ப்பை கொண்டிருப்பார்கள். இவருக்குள் என்ன இருக்கிறது என்ற அந்த தேடல் மற்றவர்களை உங்களை நோக்கி கொண்டு வரும். யாரிடமும் உங்கள் புகழை நீங்கள் சொல்லக்கூடாது, பாடக்கூடாது. உங்கள் பலவீனத்தை சொல்லாதீர்கள். மௌனமாக உங்களுக்குள்ளே நீங்கள் பயணிக்கத் தொடங்குங்கள். உங்களை நீங்களே செதுக்க ஆகுங்கள். நீங்கள் மௌனமாக இருக்கும்போது உங்கள் கண்கள் பேசத் தொடங்கும். உங்கள் உடல் மொழி ஒரு அரசனைப் போல மாறும். மற்றவர்கள் பேசும்போது நீங்கள் அமைதியாக கவனிப்பதே ஒரு மிகப்பெரிய வசியக்கலைதான். யாராவது உங்களை விமர்சித்தால் பதிலுக்கு கத்தாமல் மௌனமாக ஒரு சிறு புன்னகையை மட்டும் கொடுங்கள். அந்த புன்னகை 1000 வார்த்தைகளை விட வலிமையானது, சக்தி வாய்ந்தது, பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்தது. அது அவர்களை குற்ற உணர்ச்சி கொள்ளச் செய்யும்.
நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அவர்கள் உங்களை எள்ளி நகையாடும்போது, நீங்கள் அமைதியாகச் செல்லும்போது, நாமே அவரை இப்படி செய்து விட்டோமே என்று அவர்களே அவர்களை குற்றம் உணர்ச்சியோடு பார்க்க ஆரம்பிப்பார்கள். இதை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்திருக்கலாம். உங்களை ஒரு உயர்ந்த மனிதராக காட்டும் அந்தச் செயல், நாம் இத்தனை பேசியும் அவர் ஒன்றும் பேசவில்லையே, நாம் அவரை காயப்படுத்தி விட்டோமே, அவர்களிடம் நாம் நன்றாக பேசலாம் இனிமேல் என்று ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகும். ஆனால் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் அவர்கள் சொல்வதற்கு அந்த சொல்லிற்கு பதிலாக நாம் வேறொரு சொற்களை சொல்லும்போது அது இன்னும் பிரச்சனைகளை உருவாக்கும். இதற்கு நீங்கள் 3 விஷயங்களை செய்ய வேண்டும். முதலாவதாக, உங்களை நீங்களே நேசியுங்கள். நீங்கள் ஒரு பொக்கிஷம் என்பதை முதலில் நீங்கள் நம்புங்கள். இரண்டாவதாக, எவரிடமும் எதையும் எதிர்பார்க்கவே கூடாது. எதிர்பார்க்காதீர்கள். மற்றவர்கள் உங்களை மதிக்கிறார்களோ இல்லையோ, உங்கள் மதிப்பு குறையாது என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், திடமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அமைதிதான். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து உங்கள் ஆற்றலை சேமித்து வைக்க பழகுங்கள். உங்கள் எண்ணங்களை சீராக்குங்கள். ஒருவரை சிந்திக்கும் முன், அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பர் என்ற நேர்மறை அதிர்வை மட்டும் அனுப்புங்கள். பிறகு அமைதியாக இருங்கள். பிரபஞ்சம் அந்த தொடர்பை சரி செய்யும். உங்களை சுற்றியுள்ள உலகம் உங்கள் மனதின் கண்ணாடி என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் குளிர்ச்சியாகவும் வசீகரமாகவும் மாறினால் கல்லும் கூட கனி ஆகும். நண்பர்களே, மற்றவர்களை மாற்ற முயற்சிப்பதை விட்டுவிட்டு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் குவாண்டம் அதிர்வு உயர்ந்தால் நீங்கள் ஒரு காந்தமாக மாறுவீர்கள். இது 100% நடக்கும் நண்பர்களே. இது விளையாட்டு அல்ல. இது ஏதோ ஒரு சாதாரண வீடியோ என்று நினைத்து விடாதீர்கள். வாழ்க்கையை மாற்றக்கூடியது. வாய்ப்புகளும் மனிதர்களும் வெற்றிகளும் உங்களை தேடி வரிசையில் நிற்பார்கள். விழிப்புணர்வுடன் இருங்கள் நண்பர்களே. உங்களை ஒரு விலை உயர்ந்த வைரமாக நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் தான் உங்களை மாற்ற வேண்டும். மனதை அழுக்காக்கி பயத்தோடும் கவலைகளோடும் சூழ்ந்து நின்றது யார்? நீங்கள் தானே. அப்போது அந்த மனதை தூய்மையாக்கி தெளிவான விழிப்புணர்வு நிலைக்கு வருவது யார் வர வேண்டும்? நீங்கள் தான் வர வேண்டும். நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். 24 மணி நேரம் விழிப்போடு இருக்க வேண்டும். உறங்கும் போதும் கூட கற்பனைகளில் மயங்கக்கூடாது. தேவையற்ற வர்ணனைகளை நினைக்கக்கூடாது. விழிப்புடன் இருக்க பழக வேண்டும். அந்த விலை உயர்ந்த வைரமாக மாறுவது என்பது, அப்படி நாம் மாறிவிட்டால் இந்த குவாண்டம் ஆற்றல்கள் அபரிவிதமாக நமக்குள் பாய ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு அபரிவிதமாக பாயும்போது அந்த சக்திகள் அனைத்தும் நமக்கு நல்ல பலன்களையும் நல்ல எதிர்காலத்தையும் குடும்பத்தில் அமைதியையும் செல்வத்தையும் ஈர்த்து தரும். மதிப்பு மரியாதை அனைத்தும் நமக்கு தானாகவே தேடி வரும். நீங்கள் யாரையும் தேடி செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மௌனம் காத்து அமைதியாக இருங்கள். வணக்கம்.